அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரஷ்ய அதிபர் புடினுடன் முக்கிய சந்திப்பு. நேற்றைய தினம் ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் உள்ள கிரெம்லின் பகுதியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரே பலோவ் உடனிருந்ததாக கூறப்படுகின்றது. 3 நாட்கள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ள ராஜ்நாத் சிங் இந்திய ரஷ்ய இராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான 21வது கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கிரெம்லின் சென்றுள்ளார். இந்த சந்திப்பின் போது அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை விளாடிமிர் புடின் கைகுலுக்கி வரவேற்றார். அப்போது அதிபர் புதினுக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் அன்பான வாழ்த்துக்களை ராஜ்நாத் சிங் தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இருதரப்பு இராணுவ ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மகத்தான ஆற்றலை கொண்டுள்ளதாகவும் ஒருங்கிணைந்த முயற்சிகள் குறிப்பிடத்தகுந்த விளைவுகளுக்கு வழிவகுக்கும் எனவும் இரு நாட்டு தலைவர்கள் குறிப்பிட்டனர். பேச்சுவார்த்தையின் போது ராஜ்நாத் சிங் தெரிவித்ததாவது, இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு உயரமான மலைகளை விட உயரமானது, ஆழமான கடலை விட ஆழமானது. இந்தியா எப்போதும் ரஷ்ய நண்பர்களுக்கு துணையாக இருக்கும், எதிர்காலத்திலும் இது தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 5 மாதங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கு பயணம் செய்தபோது அதிபர் புதினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதில் இந்தியா ரஷ்யா இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்த முடிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வழக்கு விசாரணைக்காக நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தன் மீதான ஊழல் புகார் தொடர்பான விசாரணைக்கு நேற்று முதன்முறையாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இஸ்ரேலின் நீண்டகால பிரதமராக உள்ள பெஞ்சமின் நெதன்யாகு மீது கடந்த 2010ஆம் ஆண்டு லஞ்சம், ஊழல் மற்றும் நம்பிக்கை மீறல் குற்றச்சாட்டுகளின் பேரில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கியது. இது அரசியல் காரணங்களுக்காக சொல்லப்படும் பொய் குற்றச்சாட்டுகள் என அவர் அதனை மறுத்தார். கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேல் ஹமாஸ் போரின் விளைவாக இந்த வழக்கு விசாரணை 2 மாதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் டிசம்பர் 2023இல் தொடங்கியது. நெதன்யாகு மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜவ் கலண்ட் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அக்டோபர் 8, 2023 முதல் மே 20, 2024 வரை செய்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக அவரை கைது செய்ய ஆணை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை நவம்பர் 21ஆம் தேதி என்று அவர்கள் வெளியிட்டார்கள். இது நெதன்யாகு மீதான உள்நாட்டு வழக்கு விசாரணையை மேலும் சிக்கலாக்கியது. இதனைத் தொடர்ந்து நவம்பர் 24 நெதன்யாகுவின் சட்டக்குழுவினர் வைத்த கோரிக்கையை ஏற்று அவரின் விசாரணையை 15 நாட்கள் தள்ளி வைக்க நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது. பின்னர் விசாரணையை மேலும் தள்ளி வைக்குமாறு 12 அமைச்சர்கள் கூட்டாக முன்வைத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு கருதி இந்த வழக்கு விசாரணை டெல்லவி மாவட்ட நீதிமன்றத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள அறையில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெதன்யாகு நேரில் ஆஜராக உள்ளார். அடுத்த 2 வாரங்களுக்கு வாரத்திற்கு 3 முறை நெதன்யாகு சாட்சியங்கள் அளிப்பார் என்றும் இஸ்ரேல் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கிரிமினல் குற்றங்களுக்காக தண்டனை விதிக்கப்படும் முதல் இஸ்ரேல் பிரதமராக நெதன்யாகு இருப்பார் என்றும் அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க நீதித்துறையின் உயர் பதவியில் இந்திய வம்சாவளி பெண்ணை நியமனம் செய்து ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றுள்ள நிலையில் தனது மந்திரி சபையில் இடம்பெறும் மந்திரிகள் மற்றும் பல்வேறு உயர் பதவிகளுக்கான நபர்களின் பெயர்களை அறிவித்து வருகின்றார். இதில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் பலர் இடம்பெற்றுள்ளார்கள். அந்த வகையில் அமெரிக்க நீதித்துறையின் உயர் பதவிகளில் ஒன்றாக விளங்கும் சிவில் உரிமைகளுக்கான துணை தலைமை வழக்கறிஞர் பதவிக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த கர்மித் தில்லான் என்ற பெண்ணை நியமனம் செய்வதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவில் உரிமைகளை பாதுகாப்பதற்காக கர்மித் தொடர்ந்து உழைத்து வருகின்றார். அவர் நமது நாட்டின் தலை சிறந்த வழக்கறிஞர்களில் ஒருவராவார். சட்டப்பூர்வ வாக்குகள் அனைத்தும் எண்ணப்படுவதை உறுதி செய்ய போராடுகின்றார். கர்மித் சீக்கிய மத சமூகத்தினரின் மரியாதைக்குரிய உறுப்பினர். நீதித்துறையில் தனது புதிய பணியில் ஹர்மித் நமது அரசியலமைப்பு உரிமைகளின் பாதுகாவலராக இருப்பார் என்றும் நமது சிவில் உரிமைகள் மற்றும் தேர்தல் சட்டங்களை நியாயமாகவும் உறுதியாகவும் செயல்படுத்துவார் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். தற்போது 54 வயதாகும் கர்மித் தில்லான் இந்தியாவின் சண்டிகார் நகரில் பிறந்தவராவார். சிறு வயதிலேயே அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த இவர் அங்குள்ள கல்லூரி மற்றும் விர்ஜீனியா சட்ட பல்கலைக்கழகத்தில் பயின்று பட்டம் பெற்று வழக்கறிஞராக பணியாற்றி வந்துள்ளார். கடந்த ஆண்டு குடியரசுக் கட்சியின் தேசிய குழு தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்தார். கடந்த ஜூலை மாதம் நடந்த குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டில்
சீக்கியமதி பிரார்த்தனை வாசித்த கர்மித் இனவாத தாக்குதலுக்கும் உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் இடைக்கால பிரதமராக முகமது அல் பஷீர் நியமிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி அவர் அடுத்த வருடம் மார்ச் 1 வரை பதவி வகிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவர் முன்னதாக கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அரசாங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். கடந்த 8 சிரியாவின் ஜனாதிபதியாக இருந்த பாசார் அல் ஆசாத் தனது பதவியிலிருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறினார். அத்துடன் அவர் தற்போது ரஷ்யாவில் பாதுகாப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலைமைக்கு மத்தியில் முகமது அல் பஷீர் இடைக்கால பிரதமராக நியமனம் பெற்றுள்ளார். கனடாவின் டொரண்டோவில் இந்த ஆண்டில் இதுவரையில் 81 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் டொரண்டோவின் கிழக்கு பகுதியில் 34 வயதான அலிஷா புருக்ஸ் என்ற பெண் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த படுகொலை சம்பவம் 81ஆம் படுகொலை சம்பவம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண் மிகவும் கருணையான நல்லெண்ணம் கொண்டவர் என அவரது தாயாரான பெனிகா புருக்ஸ் தெரிவித்துள்ளார். அலிஷா இளையோர் மற்றும் ஏதிலிகள் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கருப்பின இளைஞர்களுக்கு ஆலோசனை வழிகாட்டல் வழங்கும் அறக்கட்டளை ஒன்றின் அவர் கடமையாற்றியிருந்தார். இந்த படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 33 வயதான அருண் ஷியா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் டொரண்டோவில் இந்த ஆண்டில் மட்டும் 81 பேர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளமை பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சின் பிரதமர் மிஷல் பார்னியோர் அரசு கவிழ்ந்ததைத் தொடர்ந்து அடுத்த அரசு அமைக்கப் போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. வரி விதிப்புகளும் சலுகை குறைப்புகளும் கொண்ட தனது பட்ஜெட்டை பிரதமர் மிஷல் பார்னியோ பிரான்சிஸ் அரசியலமைப்பின் 49.3வது பிரிவின் கீழ் சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி தாக்கல் செய்தார். ஆனால் உடனடியாகவே இடதுசாரி கட்சியான மற்றும் பல்வேறுபட்ட வலதுசாரி கட்சிகளும் இணைந்து பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்கள். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பார்னியோ தோல்வியடைந்ததால் பிரான்சினுடைய அரசு கவிழ்ந்தது. இந்நிலையில் அடுத்த அரசை அமைப்பது குறித்து திட்டமிடுவதற்காக நேற்று மதியம் 2 மணியளவில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் பிரான்ஸ் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்தார். இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், பொதுவாக மேக்ரான் கட்சித் தலைவர்களை தனித்தனியாக சந்திப்பதுதான் வழக்கம். ஆனால் இம்முறை மேக்ரான் கட்சித் தலைவர்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் எலிசி மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் இந்த நேரத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் மிக கடுமையான தாக்குதல் நடத்துவதும் கோலான் குன்று மற்றும் பிற பகுதிகளை ஆக்கிரமிப்பது குறித்தும் ரஷ்யா கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் சமீபத்திய கருத்துக்களுக்கு பிறகு பதற்றங்கள் அதிகரித்துள்ளன. டிசம்பர் 9 அன்று உரையாற்றிய நெதன்யாகு கோலான் குன்றுகள் இஸ்ரேலின் என்றும் பிரிக்க முடியாத பகுதியாக இருக்கும் என்று கூறினார். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விதிமுறைகளின்படி சிரியாவுக்கு சொந்தமான கோல்மரன் குண்டு பகுதிகளை இஸ்ரேல் பலவந்தமாக கைப்பற்றி இருப்பதாகவும் இஸ்ரேலின் உடைய இந்த நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மட்டுமல்ல, சர்வதேச விதிமுறைகளை மீறிய செயற்பாடு, சர்வதேச விதிமுறைகளின் அப்பட்டமான யுத்த நிறுத்த மீறல் என ரஷ்யா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது. சிரியாவில் கிளர்ச்சிப்படை புதிய ஆட்சியை அமைக்கும் இந்த நேரத்தில் இஸ்ரேல் சிரியாவில் இருக்கும் முக்கியமான பகுதிகளை கைப்பற்றி இருப்பதாக செய்திகள் வெளியான சூழ்நிலையில் ரஷ்யாவின் எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. சிரியாவின் ஜிகாதிஸ்ட் கிளர்ச்சிக்குழு தலைவர் அபு முகமது அல் ஜுலானியின் திகதி குறிப்பிடாத வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டமாஸ்கஸை கைப்பற்றிய பின்னர் ஜெருசலேம் நோக்கி நாங்கள் செல்வோம் எனவும் ஜெருசலேமில் ஒரு நடவடிக்கையை தொடங்குவதற்கான குழுவின் திட்டத்தை பற்றி HTS தலைவர் தனது போராளிகளிடம் குறிப்பிடக்கூடிய செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா மசூதிக்கு கிளர்ச்சியாளர்கள் அணிவகுத்து செல்வதாக உறுதியளிக்கும் மற்றொரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருப்பதாக ஒரு வீடியோ பதிவு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிரிய கிளர்ச்சி படைகள் டமாஸ்கஸில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் சிரியா முழுவதும், குறிப்பாக இஸ்ரேல் மிக கடுமையான வான்வெளி தாக்குதலை நடத்தி சிரியாவின் இராணுவ விமானங்கள் கப்பல் படை கப்பல்களை அளித்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேல் நோக்கியும் நாங்கள் தாக்குதலை நடத்தலாம் என சிரிய கிளர்ச்சி படையின் வீடியோ வெளியாகியுள்ளமை மீண்டும் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.